பிள்ளை பெற்றுக்கிட்டு இருந்த நம்ம தமிழ்லாம் என்ன பண்றோம், ஒரு பிள்ளை பெற்றுக்கிறான். அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உங்களால நல்லா ஆமா இல்லைன்னு சொல்ல முடியும். பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல எல்லார் வீட்லயும் அதிகபட்சம் 3 குழந்தை இருக்கும். மற்றபடி பெரும்பான்மையான வீட்டுல ஒரு குழந்தைகள் தான் இருக்கும். இப்ப எங்க வீட்டுல நான் 6வது பிள்ளை, ஆனா எனக்கு 2 பிள்ளை தான். எங்க அண்ணனுக்கு 2 பிள்ளை தான். எங்க அக்காக்கள் அத்தனை பேருக்கு 2 பிள்ளை தான். காரணம் என்ன, அரசு எதுக்கோ சொன்னுச்சு, நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். ஆனா பீகார்ல ஃபாலோ பண்ணுவானா, உத்தரப்பிரதேசல ஃபாலோ பண்ணுவானா, அவனுக்கு நோ லிமிடேஷன். நம்ம டீலிமிடேஷன் வந்ததுக்கு காரணமே அவன் நோ லிமிடேஷன், அவனுக்கு வரையறையே கிடையாது. இப்ப என்ன பிரச்சனை, நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், ஜனத்தையை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அவன் என்ன பண்ணி வச்சுட்டான், நம்மளோட 3 மடங்கு பெருக்கி வச்சுட்டான். 3 மடங்கு பெருக்கி வைக்கும் போது என்ன ஆகும், தொகுதி மறுவரையறைங்கிற பேர்ல நம்மளுடைய இங்கிருந்து செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும், வட மாநிலங்களில் எண்ணிக்கை அதிகரிச்சிடும். அதுக்கு அவங்க இன்னொரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமான ஐடியா. அதுதான் அதுல பெரிய கிளவர் ஐடியா. இன்னைக்கு சொல்றாங்க, அப்படி இந்த தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டில் 59 எம்பிக்கள் வருகிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். உங்களுக்கு அப்போ உடனே உங்களை வந்து சொல்லுவாங்க, நீங்க உடனே நினைப்பீங்க, அதானே 59 வர்றாங்க, 40 59 19 அதிகம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுல ஒரு சூட்சுமம் வச்சிருக்கான். ஓ ஊர்ல 40 59னா அவன் ஊர்ல 60 90 வச்சிருவானா, வைக்க மாட்டானா? அவன் ஊர்ல 60 90 ஆக்கிடுவானா மாட்டானா? 90 180 ஆக்கிடுவானா மாட்டானா? எண்ணிக்கையில உங்களை ஏமாத்துறான், சீட்டிங் பண்றான். அதுக்கான வேலை தான் நாளைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எப்பொழுதுமே வஞ்சிக்கணும்னு எண்ணம் கொண்ட ஒரு பாரதிய ஜனதாவோடு இங்கிருந்து ஒரு பேர் கூட்டணி வைக்கிறார். இதுவரையில் தமிழகத்திலே நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முதல் முறையாக தமிழகத்திலே நடந்திராத ஒன்று. டெல்லியிலே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஒரு மாநில கட்சி முழுமையாக மத்திய கட்சியோடு போய் இணைந்து பிணைந்து காணாமல் போன கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் உங்களிடம் ஓட்டு கேட்டு வருவார்கள். அவர்கள் இதுவரைக்கும் சொன்ன எதையுமே செஞ்சதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவருடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் ஆனது இல்லை. அவரு புளூக்குல முதல்வர் ஆனவர். அவருக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதனை அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவர்கள் ஓட்டு கேட்டு வரும் பொழுது நீங்கள் அவருக்கு முகத்தில் அடித்தார் போல் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை.